மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், தினமும் தியானம் செய்யும் போது உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்ம ஞானம் என்பது கிடைக்கும். இந்த உலகத்திற்கு நாம் எல்லோரும் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தியானத்தின் மூலம் மட்டுமே தெரியுது. இந்த பிறப்பு எடுத்துக்கிறதுக்கு முதல்ல நாம் எல்லோரும் ஒரு எனர்ஜி பீயிங்ஸ், ஒரு சைதன்யம், கான்ஷியஸ்னஸ் மாதிரி இருந்தோம். அந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு உருவம் கிடையாது, ஒரு சென்சஸ் கிடையாது, பியூர் எனர்ஜி பீயிங்ஸ் மாதிரி இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பௌதிக உடல் நமக்கு தேவை. உடல் இல்லாம எந்த விஷயமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்காக எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவ ஞானத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ். இந்த அனுபவம் நமக்கு எப்படி உதவும்? மேல உலகங்கள்ல ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கிற நாம அனுபவத்திற்காக வந்திருக்கிறோம். இந்த அனுபவம் எங்க உபயோகமாகும் என்ற விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த விஷயம் தெரிந்தால் நம்முடைய பார்வையை மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையின் மீது. மேல உலகங்கள்ல, அதாவது பிரபஞ்சத்தில் வெளிச்சம் என்பது இருக்கு. வெளிச்சம் அப்படின்னா சன்லைட் கிடையாது நான் சொல்றது. ஒரு ஞானம், ஒரு எனர்ஜி, ஒரு நேச்சர் என்பதுதான் நாம சொல்றது. அந்த மூணும் நமக்குள்ளேயும் இருக்கு. ஆனா எந்த டைரக்ஷன்ல அலைன் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்துக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உடல் விட்டுட்டதுக்கு அப்புறம் மேலே கிருஷ்ணர்கிட்ட போவாங்க, ஏசுநாதர்கிட்ட போவாங்க, பெருமாள் கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லி. அதுல உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஒரு நேச்சர் என்பது இருக்கு, ஏசுநாதருக்கு ஒரு நேச்சர் என்பது இருக்கு, பெருமாள் அவர்களுக்கு ஒரு நேச்சர் என்பது இருக்கு. அந்த மாதிரி மேல உலகங்கள்ல ஒரு பெரிய இயற்கை நேச்சர் அப்படின்றது இருக்கு. நமக்குள்ள கூட அந்த நேச்சர் என்பது இருக்கு. எந்த டைரக்ஷன்ல அலைன் ஆயிருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நல்ல ஆன்மீக விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த விஷயத்தின் மீது அனுபவங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி என்பது செய்தால், எந்த விதமான அனுபவ ஞானத்துடன் நீங்க போறீங்களோ அந்த விதமான மேலே இருக்கும் ஒரு தாய் இயற்கை, த மதர் நேச்சர், இங்கே சைல்டு நேச்சர் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கு. மேலே இருக்கிறது மதர் நேச்சர். அந்த மதர் நேச்சர் புரியல யாருக்குமே, எந்த விஷயம் இது, எதற்காக அப்படின்றது. எதுக்காக புரியல அப்படின்னா, நமக்கு அனுபவமும் இல்லை, ஞானமும் இல்லை. அதுக்காக வந்திருக்கிறோம். இங்க வரும்போது நிறைய அனுபவங்கள் எல்லாமே சேகரித்து மேலே போகும்போது அங்கே இருக்கும் விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய வருது. மேல உலகங்கள்ல இன்னும் ஆழமான ஆராய்ச்சிகள் என்பது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விதமான அனுபவங்களுக்காக நாம வந்திருக்கிறோம். அதற்காக ஒரு சயின்டிபிக் திங்கிங் என்பது எல்லாருக்குமே மிக்க முக்கியம். அந்த சயின்டிபிக் திங்கிங் இருந்தால் மேல உலகங்கள்ல இந்த அனுபவம் எல்லாமே உதவும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னால தாங்கவே முடியல, ஐயா கடவுளே என்னை கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கே போய் என்ன பண்றீங்க? யூ வில் நாட் டூ எனிதிங். திரும்பி இந்த விஷயத்திற்காக வந்திருக்கிறேன், அந்த விஷயம் அனுபவத்திற்கு வராம திரும்பி நான் வந்திருக்கிறேன், திரும்பி இந்த விஷயம் மேலும் கற்றுக்கிறதுக்காக திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி நாமே முடிவெடுத்து பிளான் பண்ணி திரும்பி வரும். அதற்காக தியானம் செய்யும் போது விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக தெரியும். சயின்டிபிக் டெம்பர் என்பது ஜாஸ்தியாகும். புத்தகங்களை வாசித்தால் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக ஆகி அந்த விஷயத்தின் மீது அனுபவங்கள் என்பது நமக்கு வரும். அதற்காக தியானம், புத்தகங்களை வாசிப்பது எல்லாமே செய்யணும் தினமும். அதே போல் சத்சங்கமும் செய்தால் நாம பெற்ற அனுபவ ஞானம், நாம பெற்ற இந்த தியானத்தின் மூலம் எனர்ஜி, இது ரெண்டுமே நாம 4 பேருக்காக சொல்லும்போது இன்னும் அந்த கனெக்ஷன், இன்னும் அந்த அனுபவம், இன்னும் அந்த எனர்ஜி என்பது ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆக 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 தெளிவு என்பது ஜாஸ்தியாகும். தெளிவாக வாழ்க்கை வாழும்போது ஆனந்தமாக, அற்புதமாக வாழ்க்கை என்பது வாழ முடியும். இது எல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காமே என்னால இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு முடியவே இல்லை, நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அது
கரெக்ட் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட். இன்னும் உங்களுக்கு உடல் என்பது இருக்கு அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது எத்தனையோ இருக்கு இந்த உலகத்துல. இன்னைக்கு வந்த அனுபவம் என்ன அப்படின்னா, நாம் எல்லோரும் தினமும் தியானம் செய்றோம். நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோம். சைவ உணவாளர்களாக ஆக்கி இருக்கிறோம். எல்லாருடைய நன்மைக்காக எவ்வளவோ வேலை என்பது செய்றோம். எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளவோ ஆற்றல் என்பது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா, போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம் என்றால், இந்த அனுபவ ஞானம் தான் நாம எல்லோரும் எடுத்துட்டு போறோம். இவ்வளோ முயற்சி பண்ணி, இவ்வளோ ஞானம், இவ்வளோ ஆற்றல் எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த உடலுக்கு அவ்வளோ ஆறா என்பது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வெஹிக்கல் வாகனம் நம்மகிட்ட இருக்கும்போது, சும்மா எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியவில்லை, நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி, அறிவியல் பூர்வகமாக உங்களுடைய எண்ணங்கள் இல்லாத நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க சும்மா அப்படி வந்துருவீங்க வெளியில. ஆனா, திரும்பி இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரம், இந்த மாதிரி ஒரு குரு, இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள், இந்த மாதிரி ஒரு சங்கத்தில் நீங்க வரணும் அப்படின்னா முடியவே முடியாது மை டியர் மாஸ். இந்த உடல் என்பது நம்ம வச்சுக்கணும். திரும்பி திரும்பி வருவதற்கு நேரம் இல்லை. அதுக்காக be in the physical body, find out your purpose and lead the life as long as you need it. உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ அந்த நேரத்து வரைக்கும் அனுபவங்களை பெறுவதற்காக இந்த உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுதான் நம்முடைய தர்மம். இறப்பு அப்படின்றது எப்பயோ ஒரு நாள் கண்டிப்பா வருது. அது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன அனுபவங்கள் பெறணுமோ அது எல்லாமே பெறணும். எல்லா அனுபவங்களை பெற்றுவதற்கு அப்புறம் நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு வாட்டி நினைச்சால் தானாட்டுக்கதே நாம இந்த உடல் விட்டு வெளியே வருவோம் மாஸ்டர்ஸ். அதுதான் இச்சா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக தினமும் நாம் எல்லோரும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் அது மறக்காமல் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஆனந்தம், விசுவாசம் வாழ்க்கையின் மீது எல்லாமே கிடைக்கும். இது இல்லாம இருந்தால் நம்முடைய பார்வை எப்பவுமே இந்த உலகத்துல நான் வேண்டாம், மேல உலகத்துக்கு போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது மாஸ்டர்ஸ். அது வேண்டாம் நமக்கு. மேக்சிமம் பாசிபிள் எக்ஸ்பீரியன்ஸுடன் நாம இந்த உலகத்திலிருந்து பயணம் செய்வோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.